வருஷத்துடைய பாதி கடந்தாச்சு. இந்த வருஷத்துடைய ஹிட் மூவிஸ்னால் என்னெல்லாம் சொல்லுங்கள்? இப்போது 128 திரைப்படங்கள் இந்த 6 மாதத்தில் வெளியாகி இருக்கு. 128 திரைப்படங்கள். இது வந்து எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணோன்னா, கடந்த வருஷம் வந்து 2024 ஜான் டு ஜூனில் 124 திரைப்படம். ஜான் டு ஜூன் 2023 120 திரைப்படம். இப்போ ஆவரேஜாக எத்தனை படம் வந்திருக்கு? 5 படம் வந்திருக்கு. வாரத்துக்கு எத்தனை படம்? 26 வாரங்களில் 5 படம் வந்திருக்கு. இதுதான் தமிழ் சினிமா நிலைமை. வாரத்துக்கு 5 படம், ஆனால் மக்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு படம் கூட கிடையாது. இப்போ டோட்டலாக எத்தனை படங்கள் வெற்றியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 128 திரைப்படங்களில் 13 திரைப்படம் தான் வெற்றி. வணிக ரீதியில் வெற்றி அடைஞ்ச படங்கள் இருந்துச்சுன்னா 13 திரைப்படங்கள் தான். இது எந்த வகையில் நீங்கள் வந்து பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸாக சொல்ல முடியும்? அதில் வந்து மிகப்பெரிய வெற்றி இருந்துச்சிங்கன்னா டாப் மோஸ்ட் எல்லாருமே சொல்கிறது குட் பேட் அக்லி தான் சொல்லுவாங்க. 250 கோடி லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பண்ணியிருக்கு. அது பிறகு டிராகனோட வெற்றி எல்லாரும் பார்த்து வேந்த ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்கலாம். டிராகன் பிறகு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும், மிக பெருசாக டூரிஸ்ட் ஃபேமிலி தான். அதாவது 90 கோடி கிட்ட அந்த படம் வந்து 88-90 கோடி வந்து கிராஸ் கலெக்ஷன் ப்ளஸ் அதர் ரைட்ஸ் மூலமாக பெருசாக பண்ணியிருக்கு. தென் குடும்பஸ்தன், அப்புறம் சின்ன சின்ன படங்களில் பார்த்தீங்கன்னா மர்மர், அப்புறம் ஃபயர் பண்ணியிருக்கு. அதோட மாமன் நல்லா பண்ணியிருக்கு. இப்போ வந்து ரெட்ரோ படம் வந்து வணிக ரீதியில் மிகப்பெரிய வெற்றி பண்ணியிருக்கு. மதகஜராஜா தான் ஃபஸ்ட்டு வெற்றி. ஆனால் அதோட சேட்டலைட் டிஜிட்டல் வந்திருந்தனா இன்னும் ஓவராலாக பெரிய வெற்றியாக வணிக ரீதியில் சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் தியேட்டருக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் பார்த்தீங்கன்னா மதகஜராஜா. இப்படி ஒரு 13 படங்கள் வந்து வெற்றி படங்களாக மாறி இருக்கு. ஆனால் 13 படங்கள்ன்றது தமிழ் சினிமா பொறுத்தவரையும் கம்மியான ஒரு பர்சன்டேஜ். ஏன்னா 10% தான் வெற்றி அப்படின்னு வரும்போது மீதி 90% படங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு பாருங்கள். அதான் தமிழ் சினிமானுடைய இன்னைக்கு பெரிய சிக்கலாக நாங்கள் பார்க்குறோம். இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி இந்த வெற்றியின் சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது? இப்போ சமீபத்தில் வந்த படம் பார்த்தீங்கன்னா மார்கன் படம் நல்ல வெற்றி படம். இந்த 13 படத்தில் மார்கனும் இருக்குது. இப்போ மார்கன் படத்தை எடுத்திங்கன்னா அந்த டிஎன்ஏ ரெண்டுமே இப்போ ஓடிட்டு இருக்க படம், அதனால் அந்த லிஸ்ட்டில் நான் சொல்லலை. பட் அந்த 2 படமே வெற்றி படம் தான். இப்போ இதுவரையும் சொன்ன படங்கள் ப்ளஸ் டிஎன்ஏ அண்ட் மார்கன் எடுத்துட்டிங்கன்னா 13 திரைப்படங்கள். இப்போ இந்த டிஎன்ஏ படத்துக்கு அடுத்த கட்டமாக ஷோஸ் கிடைக்கிறதும் தியேட்டர் கிடைக்கிறதும் 2 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ படங்கள் வருது. இப்போ மார்கன் படத்தை அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 5 படம் வருது. இதில் ஜுராசிக் பார்க் வந்து பயங்கர டிமாண்டு 3Dயில். இப்போ இப்படிப்பட்ட ஒரு காம்படிஷனில் எப்படி படங்களுக்கு தியேட்டருக்கு ஷோ கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கல் இருக்குது. இப்போ வெற்றி படம் ஏன் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வதன்னு 5 படங்கள் வாரம் வருது. 2வது ஆடியன்ஸே உள்ளே வராமல் இருக்குது. 3வது ரிவ்யூஸ்ன்ற பேரில் படங்களை வந்து சிதைக்கிற விஷயங்கள். இதை மீறி தான் ஒரு 13 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. நம்ம அப்படி தான் பார்க்கணும்.